தினமும் டான்ஸ் ஆடுற பேய் எல்லார் வீட்டு வாசல் முன்னாடியும் போய் நின்னு எல்லாரும் டான்ஸ் ஆடி பயமுறுத்துமா. இதுக்காகவே மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். இந்த பேயோட அட்டகாசம் தாங்க முடியாம எல்லாரும் பயந்துகிட்டு வீட்டுல இருந்தாங்க. இந்த பேய் தினமும் வந்து எல்லார் வீட்டு வாசல் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அப்பதான் ரோகன்ன்ற ஒரு வாலிபன் அவன் காலேஜ் லீவுக்காக அவங்க சித்தி வீட்டுக்கு வந்தான். ரோகனுக்கு சுத்தமா பேய் மேல பயமே இல்ல. பேய்னா அவனுக்கு ஜுஜிபி மாதிரியாம். அப்பதான் ஒரு நாள் அவன் நைட் டைம்ல வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி வந்து இப்படி சொன்னாங்க. ரோகன் கண்ணா, இந்த ஊர்ல நைட் டைம்ல யாரும் வெளியில போக மாட்டாங்க, நீயும் போகாதப்பா. ரோகன் கிம்முள் மேல வீட்டுல இருந்து வெளியில போனா. ரோகன் இப்படி சொன்னா. என்னது, இந்த ஊரில் பேய் இருக்கா? என்னடா இந்த மக்கள் இன்னும் பேய் பிசாசுன்னு நம்பிட்டு இருக்காங்க. ச்சே. இப்படி சொல்லிட்டு ரோகன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க எதிர்க்க அந்த டான்ஸ் ஆடுற பேய் வருது. அந்த டான்ஸ் ஆடுற பேயை பார்த்ததும் ரோகன் பயந்தே போயிடுறான். ரோகனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவனை மீறிய டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இதே போல ரோகன் காலை வரை டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரோகனை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க. ஐயே, இந்த பையன் நைட்டு ஊரில் இருக்க பேயை பார்த்துட்டான் போல, அதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இவனை யாரு தான் காப்பாற்ற போகிறாங்களோ தெரியல. இப்படியே ரோகன் ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு முனிவர் வராரு. முனிவர் வந்ததும் ஒரு மந்திரம் சொன்ன உடனே ரோகன் டான்ஸ் ஆடுறத நிறுத்திடுறான். உடனே ரோகன் முனிவருக்கு நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் முனிவர் அந்த ஊரை விட்டே போகாம அங்கேயே தங்கிடுறாரு. அதுல இருந்து அந்த ஊருக்கு அந்த பேய் வர்றதே இல்லை. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க.